விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அவரே அவர் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியும். இல்லை அவங்க அப்பாவை அவர் கூட வச்சுட்டு வரான்றது தெரியல. இப்போ நிலைமை மாஸ்டருக்கு முன் மாஸ்டருக்கு பின் விஜயினுடைய அரசியல் பார்வை எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. ஒரே பாட்டில் முதலமைச்சர் படத்தில் தான் ஆக முடியும், ரியல் லைஃப்லாம் ஆக முடியாது. புரட்சி படத்தில் மட்டும் தான் பண்ண முடியும், நேரம் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளோர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நேர்காணல் நம்மள சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர். வணக்கம் சார். வணக்கம் ராஜன். ஸோ விஜயகாந்த் போனால் என்ன, விஜய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு விஜய் அவர்கள் இறங்கிட்டார் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அவர் களமிறங்க போறார் சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு, பட் இன்னும் விஎம்ஐ கிட்டது ஒரு அஃபிஷியல் ஒரு அப்டேட் இன்னும் எதுவுமே வரல. ஸோ இது நடக்குமா, நடக்க வாய்ப்புகள் இருக்கா? 100% நடக்கும். ஏன்னா விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு ஒரு வருடத்திற்கு முன்னாடியே நான் வேறு ஒரு இடங்களில் பேசியிருந்தேன். அதாவது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான். அதாவது விஜயை பாஜக இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பல இடங்களில் நான் பேசியிருக்கேன், பதிவு பண்ணியிருக்கேன். ஏன் பாஜக வந்து விஜய் இயக்குறாங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஐடி ரைடெல்லாம் பாஜக தானே விஜய் மேலே விட்டுருந்தாங்க. ஆமாம், அதுக்கு பிறகு வர்றேன். அதனால தான் பாஜகனுடைய மறைமுகமான ஒரு ஆதரவோடு தான் இருக்கார். அதாவது கடுமையாக பாஜகவை எதிர்த்தவர் விஜய், எல்லாருக்கும் தெரியும். மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கப்ப அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ, அதாவது விஜயினுடைய சொந்த அத்தையினுடைய கணவர், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், கல்லூரி வச்சிருக்கிறாரு, ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, ஷிப்பிங் வச்சிருக்கிறாங்க, நிறைய பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சம்மந்தப்பட்ட இடம், விஜய் சம்மந்தப்பட்ட இடம், அத்தனை இடங்களில் ரைடு. அவர் படப்பிடிப்பு நடந்து முடிஞ்ச பிறகு வெளியில் வந்து கேரவானில் நின்று செல்ஃபி எடுத்ததெல்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து எச் ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் அப்படி தான் பேசுவாருங்கிற மாதிரியான கருத்துக்களை சொன்னார். அதுக்கு அடுத்த நாளே ஜோசப் விஜய் நான் தான் அப்படின்னு விஜய் வந்து ஒரு லெட்டர், அவருடைய லெட்டர் பேர்லேயே போட்டார். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதற்கு அடுத்து வந்த படம் பீஸ்ட் படம் எந்த மாதிரியான படம் அப்படிங்கிறது தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு தீவிரவாதியாக சித்தரிக்கக்கூடிய ஒரு படம். அது யார், அந்த படத்துக்கு அந்த மாதிரியான கதைகளை யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அப்போ மாஸ்டருக்கு முன் மாஸ்டருக்கு பின் விஜயினுடைய அரசியல் பார்வை எல்லாமே டோட்டலாக மாறி போச்சு. இன்னும் அதற்கு பிறகு போன வருடம் இதே நேரங்களில் தான் அவருடைய பனையூர் இல்லத்தில் முக்கியமாக மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு பிரியாணி விருந்தெல்லாம் போட்டு சில பேச்சுவார்த்தைகள் நடந்தார். அப்பயே நான் சொன்னேன், 2024 தேர்தலில் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து கட்சி ஆரம்பிக்கணும், தேர்தலில் நிற்கணும், வாக்குகளை பிரிக்கணும். இதுதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதுக்குண்டான வேலைகள் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க விஜய் இந்த தடவை கட்சி ஆரம்பிக்க மாட்டார், 2026 தான் கட்சி ஆரம்பிப்பார்னாங்க. நான் உறுதியாக சொன்னேன், 2024 விஜய் கட்சி ஆரம்பிப்பார், ஒரு 10 தொகுதியில் நிற்பார், வாக்குகளை சிதறடிப்பார், விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அதுதான் அப்படின்னு நான் உறுதியாக ஆணித்தரமாக சொன்னேன். அதை நிறைவேற்றுகிற வகையில் அது நடந்து விடுங்கிற நிலையில் இன்றைக்கி வந்து அவருடைய மன்ற நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ளே, அடுத்த மாதம் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே அந்த கட்சியினுடைய பேர், சின்னம், கொடிகள்லாம் ரிலீஸ் பண்ணுற வேலைகளை மும்முரமாக இறங்கிட்டாங்க. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விஜயினுடைய மக்கள் இயக்கம் ஒரு 10 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க. அது நான் 10 தொகுதிகளில் எல்லா தொகுதியிலும் போட்டி போடணும்னா அதுதான் அவர்கள் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள், பட்டியலின மக்களுடைய வாக்குகளை, இளைஞர்களுடைய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை அஜெண்டாவாக கொடுத்துருக்காங்க. யாருக்கு போக வேண்டிய வாக்குகளை? நல்ல கேள்வி. அதாவது என்னென்னா, பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது முழுவதுமாக வந்து அந்த பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்குகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது. அதற்கு வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை செய்யணும். ஆப்ஷன் 1 எடப்பாடி பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை வாங்குவதற்கு நிற்கிறார். ஆப்ஷன் 2 நாம் தமிழர். ஆப்ஷன் 3 ஓபிஎஸ், டிடிவி அண்ட் சில கட்சிகள். ஆப்ஷன் 4 விஜய். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடல, பிஜேபி எதிரான நிலைமை இருக்குல்ல, அப்போ உங்கள் வாக்குகளை வந்து நீங்கள் முழுவதுமாக அங்கே இந்த வாக்குகளை இவங்களுக்குலாம் கொடுங்க, இவங்களுக்கு இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குற வேலையை தான் விஜயை வச்சு பார்க்குறாங்க. விஜயை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்றைக்கி நாடாளுமன்ற தொகுதியிலும், ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வாக்குகளாவது விஜய்க்கு இன்றைக்கி விழக்கூடிய நிலைமை தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 40,000 வாக்குகள், 50,000 வாக்குகளை ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் சிதறடிக்கக்கூடிய வேலைகளை விஜயை வச்சு செய்ய போகிறாங்க. அதற்குண்டான முதற்கட்ட வேலைகளை தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக ஒரு 10 தொகுதிகள் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. அதாவது ராமநாதபுரம், கோயம்புத்தூர் பகுதிகளில், சேலம், தேனி, வடசென்னை, திருச்சி, இந்த மாதிரியான ஒரு 10 தொகுதிகள் சொல்கிறாங்க வரிசையாக. இந்த 10 தொகுதிகளில் வந்து விஜய் தன்னுடைய வேட்பாளரை போடுவார், பிரச்சாரம் பண்ணுவார். ஆனால் திராவிட மாடல் அந்த அரசியலை தான் விஜயும் பேசுவார். ஏன்னா அதுக்கு முன்னோட்டமாக தான் அவர் ஏற்கனவே பேசுவார். அம்பேத்கரை படிங்க, காமராஜரை படிங்க அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து, அண்ணாவை படிங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து அந்த காரணம் தான். அப்போ அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய அரசியலை தான் விஜயும் பேசுவார்.
இவரும் பிஜேபி தான் எதிர்ப்பார். அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதனால் இந்த வேலையில் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேலைகள் இறங்கியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் வேகம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்லிடுறீங்க. பட் ஆனால் ஒரு அரசியல் கட்சி யார் வேணால் ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் மக்கள் செல்வாக்கு இருந்தால் மட்டும் தான் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். எப்படி தான் அவரோட ரசிகர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டஸாக இருக்கவங்க நிறைய பேர் அவரோட வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. பட் ஆனால் பொதுமக்கள் இந்த ஒரு ஓட்டை சிதறடிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? பொதுமக்கள் இல்லை, அவருடைய டார்கெட்டே அந்த 18லேருந்து 22, 23 வயதில் இருக்கக்கூடிய விஜயினுடைய இளம் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்க தான் டார்கெட்டு. அவங்களுடைய ஓட்டுகளை இவர்கள் வாங்கணும். இப்போ யார் இவர் பிரதமர் வேட்பாளராக சொல்லுவார்? அப்போ இவர் என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ணுவார் தெரியுமா? நான் சொல்கிற ஆள் தான் மேலே பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, நீங்கள் அதனால் எனக்கு ஓட்டு போடுங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரே நியமிக்கக்கூடிய, ஒரு பிரைம் மினிஸ்டரே கை காட்டக்கூடிய தலைவர் தான் நம்ம இளைய தளபதி. இல்லை, அந்த மாதிரி சொன்னால் அவர் ரசிகர்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்புவார்கள். ஏன்னா அவர்களுடைய அரசியல் அறிவு அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே இளம் புதிய தலைமுறை வாக்காளர்கள். அவருக்கு பெருசாக அரசியல் அறிவு, அரசியல் புரிதலும் இருக்காது. அப்போ இவர்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அப்படிங்கிறோம், அதுதான் அவங்களுடைய டார்கெட்டேவும். அதை நோக்கி தான் இவர்கள் இன்றைக்கி பயணப்படுறாங்க. ஆனால் பொதுமக்களுடைய வாக்குகள், காமன் மேனுடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு விழுகிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா எதை பற்றியுமே விஜய் பேசலை இது வரைக்கும். எந்த மத்திய அரசை பற்றியோ மாநில அரசை பற்றியோ எந்த பிரச்சனையை பற்றியும் பேசலை. எந்த சமூக சேவைகளையும் செய்யலை. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேவும் இப்போ நடந்த இந்த மழை நிவாரண டைமில் சில சேவைகள் பண்ணார். டிமான்டேஷன் அப்பவும் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக குரல் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் அப்பவும் போயிருக்காரு. இந்த மாதிரி நிறைய வரிசைகளை அவங்க ரசிகர்கள் எடுத்து வைப்பாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? என்ன ப்ரொட்டஸ்ட் பண்ணாரு? விஜய் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட், ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டுக்கு எல்லாருமே கொடுத்தாங்க ஆதரவு. அந்த நேரத்தில் கொடுக்காம இருந்தால் அது வேற மாதிரியா இருக்கும். ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட்டுக்கு அதுக்கு வாய்ஸ் கொடுக்காத ஆளே இல்லை, எல்லாருமே கொடுத்தாங்க. அது ஒரு விட்டுருங்க. டிமானிட்டைசேஷனுக்கு அது பெரும்பாலும் எல்லாரும் கொடுத்தாங்க. அது காமனாக கொடுக்க வேண்டிய வேலை தான். ஆனால் இந்த வெள்ள நிவாரணங்கள் கொடுத்தாரு. வெள்ள நம்ம வந்துச்சு என்ன பண்ணார்? மணிப்பூரில் அத்தனை பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க பிரச்சனை ஓயில ஒரு மாநிலமே நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு என்னங்க பேசினார் விஜய்? அன்றைக்கி சென்னையாக இருக்கட்டும், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியாக இருக்கட்டும், அந்த பகுதியில் வெள்ளம் வந்தப்போ மழை வெள்ளமெல்லாம் வழிஞ்ச பிறகு சொகுசாக ஃபஸ்ட் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டில் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி ஒரு 10 கிலோ அரிசி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து வர்றதா சேவை செஞ்சுருக்கணுமா இல்லையா? இன்றைக்கி அவர் கல்யாண மண்டபம் ஒரு 3 மண்டபம் இருக்குது. கல்யாண மண்டபம் திறந்து விட்டுருக்கணுமா இல்லையா? மழை வெள்ளத்தை எத்தனை பேர் தத்தளிச்சாங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணார் அவர்? சரி, மாநில அரசை பற்றி பேசியிருக்காரா, மத்திய அரசை எடுத்து பேசியிருக்காரா? எதையுமே பேச மாட்டேன். எனக்கு தேவை வந்து ஒரே பாட்டில் முதலமைச்சர் படத்தில் தான் ஆக முடியும், ரியல் லைஃப்லாம் ஆக முடியாது. புரட்சி படத்தெல்லாம் மட்டும் தான் பண்ண முடியும், நேரம் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய காலங்கள் இருக்குது, நிறையா கடக்க வேண்டியது இருக்குது, நிறைய போராட்டங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நிறைய பாதைகள் இருக்குது. அதுக்கு விஜயகாந்த் வந்திருக்காருன்னா இன்றைக்கி விஜயகாந்த் இறந்து போன பிறகு அத்தனை மக்கள் வந்து இதாக இருக்காருன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் தான் சொல்கிறாங்க, எனக்கு அது பண்ணார், எனக்கு இது பண்ணார்னு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்காரு 10 வருஷமாக. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? எதையுமே வாழ்த்து திறக்க மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி இந்தியா எந்த மாதிரியான நிலைமையில் இருக்குது? இன்னைக்கு எல்லாருடைய அரசியல் விமர்சகர்கள் பலரும் சொல்லக்கூடிய கருத்துன்னா, மீண்டும் பிஜேபிக்கு ஆட்சி வந்தால் மாநில அரசுகளே இருக்காது, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே இருக்காது, ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்துட்டு இருக்கோம்ன்ற மாதிரியான தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் கட்சி ஆரம்பித்து மறைமுகமாக பிஜேபிக்கு உங்களுடைய வேலையை செய்யறதுக்கு இறங்கியிருக்கீங்கிறதா பெரும்பாலானுடைய கருத்து. நானும் அதுதான் சொல்கிறேன், ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். பார்வை பிஜேபியோட ஒரு பி டீமில் ஒரு சி டீமாக தான் விஜய் செயல்படுவார். கண்டிப்பாக அந்த மாதிரியான வேலைகளை தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு என்ன காரணம்? ஏன் விஜய் ஏன் போகிறாரு? விஜய் வந்து அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் கூட கிறிஸ்தவ மதத்தில் நம்ம ஈடுபாடு உள்ள வந்தார். தொடர்ந்து எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகிறப்ப வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவார். அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தினுடைய இப்போ ஒரு பெரியவர் இருக்கார் ராயப்பேட்டையில், அவர் வந்து இவருடைய வெல்விஷர், காட்ஃபாதர், எல்லாமே அவர் தான். முக்கியமான முடிவுகள் அவருடைய கலந்து ஆலோசித்து எல்லாமே அவர் கேட்டு தான் எடுப்பார். அப்படி இருந்த விஜய் அந்த மாஸ்டர் படத்தினுடைய அந்த ரைடுக்கு பிறகு அவருடைய எல்லாமே மாறி போச்சு தலைகளாக. இப்போ விஜய் மிரட்டப்பட்டாரா, விஜய்க்கு எதுவும் அழுத்தம் கொடுத்து பண்ணி வைக்கப்பட்டாரா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தடுத்து விஜயினுடைய மூவ் எல்லாமே அவர் பாஜகவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நிறைய குறியீடுகள்லாம் அங்கங்கே காமிச்சார். ஆடியோ லான்ச்சில், சக்ஸஸ் மீட்லாம் அவருடைய பேச்சு ஆட்சிகள்லாம் சில அதனுடைய குறியீடுகள்லாம் தெரிஞ்சது. அவர் பிஜேபியை நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்னு. பிஜேபிக்கு மறைமுகமாக வேலை செய்கிறார். ஆனால் பிஜேபி எதிர்ப்பார். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதை நம்பி தான் இப்போ களத்தில் இறங்குறாங்க. இதில் அப்பாவி இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சிந்திக்கணும், அவங்க படிக்கணும், அவங்க நாட்டினுடைய சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கணுங்கிறதா நம்மள மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய கருத்து.
ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குது கூட எடுத்துக்கலாம். அவர் ஆல்ரெடி விஜய் மக்கள் மன்ற ஆட்களை வந்து இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் நிப்பாட்டியிருக்காரு. அதில் சில பேர் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணியிருக்காங்க கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் உள்ளாட்சி தேர்தல்ன்றது அந்த உள்ளூர் செல்வாக்கை பொறுத்து தான் அமையுமே தவிர அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்காக நம்மளால் பார்க்க முடியும். பட் அது இல்லாமலேயும் நிறைய கட்சிகள் இன்னும் இருக்காங்க, ஒரு கவுன்சிலர் கூட இல்லாமல் கூட இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு உள்ளாட்சி தேர்தலை மட்டும் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி வராரு, இது அவருக்கு பெரிய கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் கை கொடுக்காது. அரசியல் வேலை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய அனுபவம் வேணும். இப்போ நீங்கள் அதிமுகவாக இருக்கட்டும், திமுக 2 பெரிய கட்சியாக இருந்தாலும் அந்த 2 கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட நிர்வாகிகள், பகுதி வாரியா, ஒன்றிய வாரியா, கிளை வாரியா அந்த கட்சிக்கு நிர்வாகிகள் இருக்காங்க, காலங்காலமாக இருக்காங்க. இப்போ இந்த ஒரு வார்டில் கிட்டத்தட்ட 500 ஓட்டு இருக்குன்னா அந்த 500 ஓட்டு யாருக்கு போடுவோம், யார் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டு அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு பூத்தில் உட்காந்து பூத் கமிட்டியில் உட்காரதுக்கு 10 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் அடிப்படை. இது வந்து அரசியலுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ இவங்க வச்சு எப்படி இவர் அரசியல் ரன் பண்ணுவார், அரசியல் கட்சி ரன் பண்ணுவார்? இவருக்கே முதல்ல அரசியல் தெரியாது. இவருக்கு ஃபாலோ பண்ணி வரக்கூடிய கேடர்ஸுக்கு இப்படி அரசியல் சொல்லிக் கொடுப்பாரு? எந்த தத்துவத்தை எடுத்து போகிறாரு, என்ன சொல்ல போறாரு? ஆக மொத்தம் விஜய் வந்து அவர் அழிவை நோக்கி தேடி போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதா இந்த விஷயத்தை. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அவர் அழிவை நோக்கி போயிட்டு இருக்காருங்கிறத பார்க்க வேண்டியது. ஒருவேளை ரஜினி மாதிரி 96ல் ஒரு இம்பாக்ட் கொடுத்த மாதிரி இப்போ என்னால் கொடுக்க முடிய ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கலாம்ல? இல்லை, அது இந்த டைம் கிடையாது, இது காலம் கிடையாது. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, அரசியல் பண்ணுறதுக்கு இந்த காலம் கிடையாது, இது களமும் கிடையாது. நீங்கள் நாடு முக்கியமான பல பிரச்சனைகள் எதிர்நோக்கி காத்திருக்கு. இந்த நேரத்தில் இவர் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கக்கூடிய களம் இது கிடையாது. சட்டமன்ற தேர்தல் வந்தால் ஒத்துப்பீங்களா? குறைந்தது ஒரு 10 வருடம் மக்கள் சேவை பண்ணட்டும். மக்கள் ஏற்றுக்கிட்டா அரசியல் கட்சி ஆரம்பிங்க, ஏற்றுக்கிட்டா முதலமைச்சர் ஆகட்டும், எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுங்க, மக்கள் பிரச்சனைக்கு போராடுங்க. எதுவுமே பேச மாட்டேன். ஒரே பாட்டில் முதலமைச்சர், ஒரே பாட்டில் புரட்சி. அது படத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? அதனால் வரட்டும். விஜய் தன்னுடைய தலையில் தானே மண்ண மாதிரி போட்டுக்கிற வேலையை தான் இன்றைக்கி செஞ்சுருக்காரு. ஸோ ஒரு அதே மாதிரி தான் மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆன டைம்லேயே அவங்க அப்பா அவர்கள் வந்து விஜய் பேரில் ஒரு மக்கள் கட்சி ஒன்று ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் போச்சு, அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாமே போச்சு. மறுபடியும் பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு கூட சோஷியல் மீடியாவில் நியூஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஒருவேளை மறுபடியும் கட்சி ஆரம்பிக்கிற பட்சத்தில் எப்படி இருந்தாலும் புஷி ஆனந்த் அவரோட ரைட் ஹேண்டாக இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு வராரு. அவரோட அப்பா இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க அப்பாவை அவர் கூட வச்சுக்கிட்டு வரான்றது தெரியல இப்போ உள்ள நிலைமைக்கு. ஏன்னா விஜயினுடைய ஃபாஸ்ட்டு, விஜயினுடைய வேகம், விஜயினுடைய போகிற போக்கெலாம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அவங்க அப்பாவுக்கும் மேக்ஸிமம் வயசாயிருச்சு, பெருசாக ஆக்டிவாக இல்லை, சின்ன சின்ன சீரியல் இல்லாததுன்னு நடிச்சிட்டு இருக்காரு. அதனால் வந்து ஒரு 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 அட்வைஸ் மாதிரி கேட்பார வழி அவரை பயணம் பண்ணுறது கூட்டு போக மாட்டார்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணால் எப்போ வேணால் பொலிட்டிக்கல் வரலாம், யார் வேணால் எப்போ வேணால் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணால் எப்போ வேணால் எலெக்ஷனையும் சந்திக்கலாம். அவங்க யாரோட பி டீமாகவும் இருக்கலாம், யாரோட சி டீமாக இருக்கலாம், இல்லை அவங்களே ஒரு மெயின் டீமாக கூட இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே எலெக்ஷன் அன்னைக்கு மக்கள் ஓட்டு போகிறத பொறுத்து தான் அவங்களோட தலையெழுத்துன்றது மாறும். ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாலும் விஜய் அவர்கள் எலெக்ஷனில் வர பட்சத்தில் இந்த ஒரு தமிழ்நாடு மக்கள் அவரை எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றத. உங்களுக்கு போனான நேரத்தை ஒதுக்கி எங்களால் நிறைய விஷயம் பார்க்குறது ரொம்ப நன்றி.